சென்ற வாரம் உடல்நிலை கோளாறு காரணமாக பிரபல இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் கிரஹாம் தோர்ப் மறைந்ததாக செய்திகள் வெளியானது. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாத நிலையில் தற்பொழுது அது பற்றிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, மன அழுத்தம் காரணமாக கிரஹாம் தோர்ப் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறார். இவர் சில வருடங்களாக கடுமையான மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்ததால், கடந்த வருடம் மிக மோசமான நிலையில் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் சிகிச்சை கொடுத்தும் அவருக்கு பலனளிக்காத நிலையில், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவரை அவரே மாய்த்துக் கொண்டார். உடலளவில் ஆரோக்கியமாக இருந்தும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டதால் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், அவர் விரும்பிய துறையில் தன்னால் சாதிக்க முடியவில்லையே என்ற மன அழுத்தத்தால் தன்னைத்தானே அழித்துக் கொண்டார். இப்படிப்பட்ட நிலைமை யாரும் தேடிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வெட்கப்படாமல் இதை வெளியில் சொல்கிறேன் என்று அவரது மகள் கிட்டி கூறியுள்ளார். 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் நடைபெற்றது. 26 நாட்கள் நடைபெற்ற இந்த மெகா விளையாட்டில் சுமார் 10,500 விளையாட்டு வீரர்கள் போட்டியிட்டனர். அமெரிக்கா 126 பதக்கங்களின் முன்னிலையில் இருக்கிறது. 257 பதக்கங்கள் வென்றன. 48 விளையாட்டில் போட்டியிட்டது. இரண்டாவது இடத்தில் சீனா 91 பதக்கத்தை பெற்றது. பிரிட்டன் அணி 65 பதக்கங்களுடன் பாரிஸ் ஒலிம்பிக்கை முடித்தது. கடந்த 3 ஒலிம்பிக் போட்டிகளிலும் பிரிட்டன் வீரர்கள் 60க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்தியா 6 பதக்கங்களை பெற்று 71வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று ஒலிம்பிக் போட்டியின் நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சுமார் 3 மணி நேரம் ஸ்டேடியமே வண்ணமயமாக ஜொலித்தது. இளம் நீச்சல் வீரர் லியோன் மார்ச்சன் ஒலிம்பிக் டார்ச்சை வேற்றி சுடருடன் ஸ்டேடியத்தில் நுழைய எல்லா நாட்டு வீரர்களும் அவர்களது கொடியுடன் அவரை தொடர்ந்து பின் சென்று நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்தனர். 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது. மத்திய லண்டனில் உள்ள லெய்செஸ்டர் சதுக்கத்தில் 11 வயது சிறுமி ஒருவரை ஆயுதத்தால் தாக்கினார். 32 வயதான அயோன் பெனாட்ரோ நிலையான முகவரி இல்லாத இவர் முதலில் சிறுமியின் தாயாரை தாக்கினார். பிறகு அவரது மகளை தாக்கினார். சிறுமி கடுமையான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. பெனாட்ரோ வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரிட்டனில் 3 குழந்தைகள் மரித்த சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட கலவரங்களுக்கு ஊடகத்தில் பரவிய தவறான தகவல்தான் காரணம் என்று கெய்ர் ஸ்டார்மர் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான எலான் மாஸ்க் மேல் குற்றம் சாட்டியுள்ளதை தொடர்ந்து, எலான் மாஸ்க் பிரிட்டனில் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்று கூறிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை வன்மையாக விமர்சித்தார். இது தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று ட்விட்டரின் முன்னாள் துணைத் தலைவராக பணியாற்றிய ப்ரூஸ் பெய்ஸ்லி கூறியுள்ளார். பிரிட்டனின் வால்வர்ஹாம்ப்டன் என்ற இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை 2 வயது சிறுவன் கால்வாயில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டார். விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சென்று சிறுவனை மீட்டு சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் அந்த இடத்திலேயே சிறுவன் பரிதாபமாக மறைந்தார். இச்சம்பவம் அந்த பகுதியில் உள்ள மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது.